கனமழை பொறுத்தவரைக்கும் மீண்டும் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகள நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நாளுக்கு நாள் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து தீவிரமாகுமா அப்படின்னும் பலரும் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது. இன்றைக்கு இரவு நேரங்களிலிருந்து பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். குறிப்பா இரவு நள்ளிரவுல தான். மற்றபடி நமக்கு பெரும்பாலும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்கேயும் பெரிதளவுல மழை பார்க்க முடியாது தமிழ்நாட்டுல. இரவு, நள்ளிரவு, அதிகாலையில அதுவும் நமக்கு வந்து மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவு தான். நெறைய பேர் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த அளவுக்குலாம் நமக்கு இப்போதைக்கு மழை எதுவும் கிடையாது கடலோர மாவட்டத்துல. அத நம்ம தெளிவா சொல்லிர்றோம். ஏன்னா நெறைய பேர் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டருடைய மழை பொழிவெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. அதிகமா சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்குலாம் நமக்கு மழை கிடையாது. மாடரேட் டூ ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிற அளவு தான். மிதமானதிலிருந்து கனமழை அளவிற்கு தான் நமக்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டுல காத்துக்கிட்டு இருக்கு. அதுல சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலான இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல் நேரங்கள்ல வெயில் காணப்படும். அதுக்கப்புறம் நள்ளிரவு நேரங்கள், இரவு நேரங்கள்ல கணிசமாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பதிவாகும். ஏன்னா விட்டு விட்டு சில இடங்கள்ல கனமழை வந்து ரொம்பவே தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அது உண்டு. கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு பரவலாக நம்ப எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நெறைய இடங்கள்ல கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லங்க. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கும். சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாது. பகுதியாக விட்டு, விட்டு ஆங்காங்கே நமக்கு இரவு நேரங்கள்ல நமக்கு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அதுல குறிப்பாக உள் மாவட்ட பகுதிகள் சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் இடைவிடாது நமக்கு மழை பொழிவுகள் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு குறுகிய நேர மழை தான். ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு இருக்கும் மழை பொழிவு. அதிகபட்சம் ஒரு 40 நிமிடம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நாள் முழுவதும் கனமழை, 5 மணி நேரம், 4 மணி நேரம் கனமழைக்கெல்லாம் தற்போதைக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. ஆகவே ஒரு குறுகிய நேர மழையா இருந்தாலும், விட்டு விட்டு சில சமயங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழையாகவே இருக்கும். ஒரு 2 நாட்களுக்கு மட்டும் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு மழை குறைஞ்சிரும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டமும், ஏதாச்சும் ஒரு சில பகுதிகள்ல பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது கிடைக்கும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஒரு மிக கனமழையோ, அதி கனமழையோ, ரெட் அலர்ட்டோ தமிழ்நாட்டுல கொடுக்க வாய்ப்பு இருந்தா நம்மளே சொல்லிருவோம். ஆனா அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாது. ஒரு மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா நமக்கு வந்து அந்த மிதமான மழைக்கான வாய்ப்பு தான் 80% வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல நீலகிரி மேற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம். இரவு நள்ளிரவில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மலைப்பகுதிகள்ல தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.